بسم الله الرحمن الرحيم. சொத்தில் 2 பெண்களின் பங்கை போன்றது ஓர் ஆணுக்குரியது. பெண் மக்களாகவே இருவர் அல்லது இருவருக்கு மேல் இருந்தால் இறந்தவர் விட்டுச் சென்றதில் 3/2 பங்கு அவர்களுக்குரியது. ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்தால் அவளுக்கு பாதி உண்டு என உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான். இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் அவர் விட்டுச் சென்றதில் அவரது தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் 1/6 பங்கு உண்டு. அவருக்கு பிள்ளையின்றி தாய் தந்தை வாரிசானால் அதில் 3/1 பங்கு அவரது தாய்க்கு உரியது. இறந்தவருக்கு உடன்பிறந்தோர் இருந்தால் அவரது பண்டூர் அவரது தாய்க்கு உரியது. இறந்தவருக்கு உடன்பிறந்தோர் இருந்தால் அவரது தாய்க்கு 1/6 பங்கு உண்டு. அவர் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பிறகே பங்கிடப்பட வேண்டும். உங்கள் பெற்றோரிலும் பிள்ளைகளிலும் உங்களுக்கு பயனளிப்பதில் மிக நெருக்கமானவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இது அல்லாஹ்விடமிருந்து விதியாக்கப்பட்டது. அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். உங்கள் மனைவியருக்கு பிள்ளை இல்லை என்றால் அவர்கள் விட்டுச் சென்றதில் பாதி உங்களுக்கு உரியது. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அவர்கள் விட்டுச் சென்றதில் 4/1 பங்கு உங்களுக்குரியது. இது அவர்கள் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்பாகும். உங்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் நீங்கள் விட்டுச் சென்றதில் 4/1 பங்கு மனைவியருக்கு உரியது. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் 8/1 பங்கு அவர்களுக்குரியதாகும். இது நீங்கள் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்பாகும். மகன் தந்தை ஆகிய வாரிசுகள் இல்லாத நிலையில் சொத்தை விட்டுச் சென்ற ஆண் அல்லது பெண்ணுக்கு ஒரு சகோதரன் அல்லது சகோதரி இருந்தால் அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் 1/6 பங்கு உண்டு. அவர்கள் இதைவிட அதிக எண்ணிக்கையில் இருந்தால் 3/1 பங்கில் அவர்கள் அனைவரும் சமமானவர்கள். இது மரண சாசனமாக செய்யப்பட்டதையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னராகும். இவை யாவும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் பங்கிடப்பட வேண்டும். இது அல்லாஹின் ஆணை. அல்லாஹ் நன்கறிந்தவன், சகிப்புத்தன்மை மிக்கவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.